உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கோயிலுடைய நிலங்கள். ஸோ கோயிலுடைய நிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கு இருந்த மாதிரி கோயிலுக்கு அலாட் பண்ண இடங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே இருக்குதா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக நம்ம கிடையாதுன்னு சொல்லலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குடமுழக்கு பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பப்ளிக் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அறநிலையத்துறை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை நீங்கள் வெப்சைட்டில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்களே வெப்சைட்டில் ஏற்றுறோம் தானே சொல்கிறாங்க. ஏற்றுறோன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குதா? இந்த பணத்தை எடுத்து மக்கள் நலனுக்காக பண்ணுறதுல எதுவும் தப்பு இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பண்ணலாம் சார், அது நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா சுயநலம்னு ஒன்று வரக்கூடாது. இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ ஃபண்ட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் மயிலாப்பூரில் ஒரு காலேஜ் கட்டுங்க, நீங்கள் இதை எடுத்து நீங்கள் குளத்தூரில் நீங்கள் கட்டும்பொழுது அங்கே உங்கள் சுயநலம் வருது இல்லையா? அந்த ராஜராஜ சோழர் காலத்தில் உள்ள அந்த குந்தவையினுடைய வரைந்த ஃபோட்டோ அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து இன்றைக்கி ஒரு ஆஸ்திரேலியன் மியூசியத்தில் இருக்குது. அது எப்படி போச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைந்தது தான். அவங்க நேராக அவங்க அந்த காலத்தில் வரைந்து வைத்த அந்த புகைப்படம் இன்னும் அது ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சா ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வாரம் ஒரு புது ஸ்டோரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம அறநிலையத்துறை பற்றி இன்றைக்கி பேசலாம் சார். குறிப்பாக இந்த திமுக அரசு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல்வேறு கோயிலுக்கு வந்து அவங்க குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அது எந்த வகையில் பண்ணுறாங்க, கணக்கெலாம் கரெக்டாக காட்டுறாங்களா? ஏன்னா வந்து கணக்கு வந்து வெப்சைட்டில் காட்டுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டாக வருதா சார்? சார், இந்த குடமுழுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக பண்ணணும், ஆரோக்கியமான விஷயந்தான், அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடமுழுக்கு பண்ணும்போது அதனுடைய தொன்மை வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனுடைய அந்த பாரம்பரியம். ஏன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் த ஹிந்துஸ், இது எல்லாருக்குமே உண்டான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் நம்முடைய கோவில்கள் எல்லாமே. நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கேனாலும் நீங்கள் போங்க, இந்த ஆர்கிடெக்ட் வந்து நீங்கள் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கன்னா 1000 வருஷம் 1500 வருஷம் பழமையான கோயில்கள்லாம் இன்றைக்கும் வந்து சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த ஆர்கிடெக்ட் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய சிறப்பு. திரும்ப நான் சொல்கிறேன், இது வந்து ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தமிழனும் வந்து தன்னுடைய கட்டடக்கலை எப்படி இருந்ததுன்றதை உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கு ஒரு சிறந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே. இது தமிழருடைய கோயில்கள் தான் சொல்லணும். வேறு நம்ம சொல்கிறது அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் மதமே கிடையாது ஆக்சுவலாக. அப்போ அப்படின்னு சொல்ல போனால் இன்றைக்கி யாருனாலும் கோயிலுக்கு எந்த கோயிலுக்குனாலும் போகலாம். அதான் ஒரு உண்மை. ஐ அக்ரி வித் அப்படின்னு ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க யாருனாலும் நான் கோயிலுக்கு போக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகலாம். அதான் உண்மை. அப்போ அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்னா இதனுடைய தொன்மை வந்து மாறக்கூடாது அப்படின்றது ஒரு பிரதானம். அந்த தொன்மையெல்லாம் மாறி இருக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அன்னைக்கு கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த நிறமிகள், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த பெயிண்டிங் உண்டான அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதில் வந்து அவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிதைச்சிருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த கட்டம் நீங்கள் பார்க்கும்போது கரப்ஷன் சொல்கிறோம். இப்போ கரப்ஷன் அப்படின்னு சொன்னால் அறநிலையத்துறை வந்து அது வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா கோவிலில் நடந்த குளறுபடிகள். கண்டிப்பாக கோயிலில் குளறுபடிகள்லாம் நடந்தது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மன்னர்கள் கோயிலை கட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அவங்க ஒவ்வொரு தங்களாம் ஆட்சி புரிஞ்சவங்க, கோயிலை அட்மின் பண்ணவங்க எல்லாருமே ஊழல் பண்ண தான் செஞ்சாங்க, தவறு செய்ய தான் செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்தது தான் அறநிலையத்துறை, ஒரு சூப்பர்வைசர் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறநிலையத்துறைக்கு உள்ளேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல், கரப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எந்த வகையில் என்ன கரப்ஷன் சார்? சார் கரப்ஷன் சொன்னால் இந்த ரெவன்யூ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் அதிகமான ஒரு ரெவன்யூ. இப்போ தமிழக அரசுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு உண்டான வருமானம் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் அப்படின்னு அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கோவில் தான் இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய வருமானம் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு வந்து அறநிலையத்துறை கையில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த உள்ளாட்சித்துறை அப்புறம் பிடபிள்யூடி இதில் தான் பணம் கொளிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அறநிலையத்துறையில் அதிகமாக வருதுன்றது ஆச்சரியமாக இருக்குது. உண்மைதான் சார். அதாவது எப்படின்னு கேட்டால் கோவிலுடைய நிலங்கள் இருக்குது, கோயிலினுடைய அந்த என்ன சொல்கிறது வணிக வளாகங்கள் இதெல்லாம் இருக்குது.
இப்போ இந்த வணிக வளாகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு கொடுக்கறத முறையாக கொடுத்துருக்காங்களா? கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வணிக வளாகம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 10,000 ரூபா வாடகை வருது அப்படின்னா இவங்க அது ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதில் ஏதாவது அவங்க கரப்டடாக அமௌண்ட் வந்து கமிஷனாக வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. கோயிலுடைய நிலங்கள், ஸோ கோயிலுடைய நிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கு இருந்த மாதிரி கோயிலுக்கு அலாட் பண்ண இடங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே இருக்குதா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக நம்ம கிடையாதுன்னு சொல்லலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குடமுழக்கு பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பப்ளிக் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. ஆமாம். இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வாலண்டியராகவே வந்து ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க. நேரடியாக கொடுப்பாங்க, ஆன்லைனில் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 300 கோடி அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 300 கோடிக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இதனுடைய அந்த கரெக்டான அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கணும். இல்லை டொனேஷன் கொடுத்தா அதுக்கான பில்லெல்லாம் கொடுத்துட்றாங்களே சார். சார் பில்லும் கொடுக்குறாங்க, பட் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதனுடைய தணிக்கை கரெக்டாக இருக்குதா, இதான் கோர்ட்டு கேட்டிருக்குது. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அறநிலையத்துறை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை நீங்கள் வெப்சைட்டில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் சொல்கிறாங்களே வெப்சைட்டில் ஏற்றுறோம் தானே சொல்கிறாங்க. ஏற்றணும்னு சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குதா அது பார்க்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஈஓஸ் வந்து அவங்களுடைய அந்த லக்ஸுரி லைஃப், ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சம்பளத்துக்கு உட்பட்டு அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கோயில் பணத்தை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இவங்க ஒரு காரு வாங்கிக்கிறது, அந்த சபாஸ்டிகேட்டாக இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதை நம்ம பொன்மாணிக்கவேல் சார் கூட அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இந்த கோயிலுடைய ஃபண்ட்ஸை எடுத்து இவ்வளவு நீங்கள் லக்ஸுரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பொன்மாணிக்கவேல் சார் கூட அதிக அளவில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மிஸ்யூஸ் நிறைய இடங்களில் நடக்குது, அதான் உண்மை. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 40,000 கோயில்கள் இருக்குது. நீங்கள் அருள்மிகு அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அது அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 40,000 கோயில்களில் வருமானம் வரக்கூடிய கோயில்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு கம்மியாக தான் வருமானம் வருது. ஸோ இந்த கோயிலில் வந்து மிக அபரிமிதமான வருமானம் வருது. ஸோ இந்த வருமானத்தை எடுத்து தான் மற்ற கோயில்களுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதாக கணக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயில் பணத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது? அதே மாதிரி தான் கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த நிதி எடுத்து காலேஜெலாம் கட்டியிருக்காங்க குளத்தூரில். ஆமாம் சார், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையினுடைய சட்டமே அனுமதிக்கலை. ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட கோயில் இருக்குது, இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அந்த கோயிலுக்கு செலவு பண்ணலாம், அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யலாம். ஒரு பாடசாலை, ஒரு கல்லூரி நீங்கள் கட்டலாம் அப்படின்னா அது அங்கே தான் நீங்கள் கட்டணும். அதில் வந்து இந்த ஆன்மீக பாடசாலைகள்லாம் இருக்கணும் அப்படின்றது சட்டத்தில் இருக்குது. இந்த ஃபண்டை எடுத்து நீங்கள் ஒரு குளத்தூருக்கோ இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து ஃபண்டை எடுத்து வேறு ஒரு தொகுதிக்கு மீன்ஸ் என்ன, வேறு ஒரு ஊருக்கோ இந்த மாதிரி மாற்றி கல்லூரி கட்டுறதுக்கெலாம் அனுமதி இல்லை. இது கோர்ட்டில் இது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே. இல்லை சார், இதில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த பணத்தை எடுத்து மக்கள் நலனுக்காக பண்ணுறதுல எதுவும் தப்பு இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பண்ணலாம் சார், அது நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சுயநலம்னு ஒன்று வரக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த இடத்துல சுயநலம் வரக்கூடாது. இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ ஃபண்ட்ஸ் எடுக்கிறீங்க, ஏன் மயிலாப்பூரில் ஒரு காலேஜ் கட்டுங்க, நீங்கள் இதை எடுத்து நீங்கள் குளத்தூரில் நீங்கள் கட்டும் பொழுது அங்கே உங்கள் சுயநலம் வருது இல்லையா சார்? ஒரு கோயில் தொகுதின்ற நிச்சயமாக அது வரதானே செய்யும். இப்போ கோயில் அப்படின்றது யாருக்கு உண்டானது? எல்லாருக்கும் பொதுவானது. இது வந்து பப்ளிக்கோடைய ஒரு ஃபண்ட்ஸ் தான் எல்லாமே. அவங்க பப்ளிக் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன்ஸு இது எல்லாமே தான். இந்த ஃபண்ட்ஸ் வந்து யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கோயிலுடைய டெவலப்மெண்ட்ஸுக்காக, இல்லை பக்தர்களுக்காக, இல்லைன்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்காக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறங்காவலரோ இல்லை இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் யாருமே இந்த இடத்துல இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வேறு ஒரு இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ இந்த நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க தானே அர்த்தம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, எல்லா ஊர்களையும் அந்த மாதிரி காலேஜ் கட்டுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சட்டத்திருத்தம் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரமும் எங்கே இருக்குது? தமிழக அரசாங்கத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுவும் இன்றைக்கி கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. 4 காலேஜ் அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அப்போ அவங்க சட்டத்திருத்த கொண்டு வர இடத்துல இருந்தும் அவங்க பண்ணாமல் இதை பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பண்ணாங்கன்னா அது மிஸ்யூஸ் தான் அர்த்தம். ஸோ அது வந்து நமக்கு சொல்கிறேன் இல்லையா, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இல்லை, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை சார். இது ஒருவேளை நாளைக்கு வந்து கேஸ் கூட வரலாம், தெரிஞ்சவங்க இதை பண்ணுறாங்கல்ல. இல்லை, தெரிஞ்சும் பண்ணுறாங்கன்னா அவ்வளவு நம்ம என்ன சொல்கிறது, தமிழக மக்கள் மேலே அவங்க அவ்வளவு வந்து குறைத்து மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகமும் இதை பெருசாக சொல்லலை. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத.
நம்ம ஒரு பக்கம் தமிழ்நாடு மக்கள் கேட்க மாட்டான்றதை தாண்டி இன்னைக்கு வந்து பாஜக ஒன்றியத்தில் இருக்கு, கண்டிப்பா அவங்க கேட்பாங்கன்ற அந்த பயம் இருக்கும்ல. சார், அப்ப ரெண்டு நிச்சயமா. பேருமே ஏதாவது உள்ள ஏதாவது டீலிங்கா அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, அது இருக்காங்க, டவுட் வராதுல்ல மக்களுக்கு. இல்லை, நிச்சயமா வரும் சார். நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். எதுக்கு எடுத்தாலும் நம்ம பாஜக வந்து தான் கேட்கணுமா நமக்கு? இங்கே தமிழக மக்களுக்கு நமக்கு எங்கே நம்ம புத்தி போச்சு நமக்கு? சரி, இதை வந்து இப்போ ஒரு ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு கோவில் விஷயம், ஒரு ஆன்மீக விஷயம் அப்படின்னு சொன்னால் அது பாஜக வந்து தான் இங்கே கேட்கணுமா? அப்படி இல்லை. இப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த திராவிட கட்சிகள் அப்படி தான் நமக்கு பழகி இருக்குதா? கிடையாது. ஸோ இன்னொன்று சொல்ல போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தமிழகத்தில் ஆன்மீகம் திரும்ப மலர்ந்துருக்குன்னா அது காரணம் வந்து நம்ம ஜெயலலிதா அவங்கள சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோயில்களுடைய அந்த புனரமைப்பு அமைக்கிறதுக்கு, இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த அன்னதான திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தது வந்து அவங்கள தான் சொல்லலாம். திரும்ப அந்த தமிழகத்தில் அந்த ஆன்மீகம் மலர்ந்ததுக்கு அவங்க அன்னைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆயிரம் தான் வந்து திமுக வந்து பகுத்தறிவு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், எஸ், குடமுழுக்கு இந்த ஆட்சியில் தான் அதிகமாக பண்ணியிருக்கிறதா சேகர் பாபு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஊழலும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்த தகவல் வந்து HCL நிறுவனத்தில் இருந்து அவங்க சிவநாடார் அவர்கள் வந்து போய் சொல்கிறாங்க, நாங்கள் திருச்செந்தூர் கோயிலில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்த தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பொன்மாணிக்க சார்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்த தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் மூலமாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அவர் சொல்லிட்டாரு, ஒரு குண்டூசியாக இருந்தாலும் அதை நானே தான் செய்வேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் எந்த ஃபண்ட்ஸும் நான் கொடுக்க மாட்டேன், அந்த வேலையை நானே தான் செய்வேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். இவங்க எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை மீறி அது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. உடனே அவரே இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த லாக்கர்ஸ், அந்த கழிவறைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சிவநாடார் அவர்கள் தான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் டொனேட் பண்ணுறவங்கள நீங்கள் ஃப்ரீயாக விடணும். நீங்கள் ஓகே, அந்த அதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் வச்சுருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக எங்கள் மூலமாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற சமாச்சாரம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, எங்ககிட்ட ஃபண்ட்ஸை கொடுத்துருங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தான் அதில் நடக்கக்கூடிய. சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துது இல்லை பக்தர்கள்ட்ட? இல்லை, நிச்சயமாக சார். அவங்க இப்போ நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக இருக்குதான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் கொடுக்குறத மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கொடுக்குறது தோணாது இல்லையா? ஆமாம், டவுட் வந்துடும். நிச்சயமாக டவுட் வரும் இல்லையா? அது வந்து அங்கே நிறைய இந்த கும்பாபிஷேகங்களில் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தணும். இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்கள் வந்து பொன்மாணிக்கவேல் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதாவது அவர் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு தான், ஆனால் 10 சிலை கண்டுபிடிச்சிருந்தா 2 தான் கணக்கெலாம் காட்டுறதா அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லை சார் அவர் மேலே? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை சார், இப்போ வந்து பொன்மாணிக்கவேல் சாரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இப்போ அவர் மேலே வழக்குகள்லாம் போட்டாங்க. ஆமாம், அதாவது வந்து சிபிஐ ரைடு வந்தது, அதெல்லாம் என்கொயரிலாம் போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வரல விஷயம். இப்போ எல்லாமே ஸ்குவாஷ் ஆகிடுச்சு. அந்த வழக்குகள் 13 எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்ற வழக்குகள்லாம் போட எல்லாமே வந்து எவிடன்ஸோடு அவர் ஸ்குவாஷ் பண்ணிட்டார். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹைகோர்ட்டே அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயே இப்போ இது எல்லாமே தள்ளுபடி ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊடகமும் தகவலை சொல்லவே இல்லை. பொன்மாணிக்கவேல் பற்றி அவர் மேலே போடப்பட்ட வழக்கு, சிபிஐ ரைடு போனாங்க அவர் வீட்டுக்கு, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து எல்லா ஊடகமும் பெருசாக போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த வழக்கமே இல்லைன்னு சொல்லி, எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. எந்த ஊடகமே போடவே இல்லை. ஆக்சுவலாக அவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்ல, ஒரு அதிகாரியின் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அதிகாரியின் மேலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டிஎஸ்பி கேடரில் இருந்தவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார், ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை நான் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கேஸ் போடுறாரு. அப்போ கேஸ் போடும்போது சில வார்த்தைகள்லாம் சேர்த்து போடுறாரு. அப்போ அப்படி அது வந்து என்ன ஆகுது, இங்கே நம்ம ஹைகோர்ட்டில் இருந்து சிபிஐக்கு மாற்றப்படுது, சிபிஐலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ இதுக்கு அவர் ஸ்டே கேட்குறாரு, அதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இன்றைக்கி அதிலேருந்து அவர் இன்றைக்கி வெக்கேட் ஆகி வெளியே வந்துட்டாருன்றதை பார்க்குறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு 7 மரகத லிங்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. 7 மரகத லிங்கம் தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் மரகத லிங்கம்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், மரகதம் சச் அ வேல்யூபிள் வேல்யூ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமநாதபுரம் பக்கத்தில் உத்தரகோச மங்கை அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து ஒரு நடராஜர் மரகத லிங்கம் இன்றைக்கி இருக்குது. அது ஆன்டிக், அது ஒரிஜினல், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த 7 ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த மரகத லிங்கம், சிவாலயங்களில் இருக்கக்கூடிய மரகத லிங்கம், அதாவது திருவாரூர், என்ன வேதாரண்யம், இந்த மாதிரி இந்த ஊர்கள்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு
5 மரகதலிங்கம் வந்து அதில் களவு போயிருக்குன்னு பார்க்குறோம். 5. ஓகே. 2 தான் ஒரிஜினலாக இருக்குது. ஸோ 2 ஒரிஜினல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர்லையும் திருவாய்மூர் அப்படின்ற ஒரு ஊர். இந்த 2 ஊரில் இருக்கக்கூடிய மரகதலிங்கம் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி சாரே சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசின கருத்து என்ன சொல்கிறாங்க, இந்த 2 ஊரில் தான் இன்றைக்கி அந்த ஆன்டிக் ஒரிஜினல் இருக்குது, மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே போலி தான் இருக்குது அப்படின்ற டூப்ளிகேட் தான் இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை 2009 வருஷம் அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை அந்த திருக்காரவாசல் அப்படின்ற ஒரு ஊரில் அந்த டூப்ளிகேட்டை உள்ளே வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக இந்த அதிகாரி எப்படி சார் களவு போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க? சார் களவு போயிருக்குன்னா சார் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு என்ன இந்த முதல்ல சொன்ன இந்த பழனி கோயிலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பொதுவாக அந்த ஆன்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் அதனுடைய ரேட் வந்து அதாவது எனார்மஸ். அது நீங்கள் வந்து இமேஜின் பண்ணவே முடியாது. ஓகே. ஏன்னா அவ்வளவு 1000 கோடி வரைக்கும் அந்த ரேட். அப்படி என்ன யூஸ் ஆகும் அதுக்கு? அதில் என்ன யூஸ் இருக்கு? ஆன்டிக்கு பொதுவாக இப்போ நீங்கள் கோல்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய தங்கத்துக்கும் இப்போ இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய தங்கம் இதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறேன். கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது லட்ச ரூபான்னு சொன்னீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி கணக்குக்கு மேலே வேல்யூ அந்த ஆன்டிக்காகவே. அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா பொருட்களுமே நாட் ஓன்லி கோல்டு, இந்த மாதிரி ஐடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ஸ் பீசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பிக்கர் அமௌண்ட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்குது. சரி, அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ஐடல் மேலே அந்த ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது சில பேருக்கு, அதனால் அந்த எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க ரெடியாக இருக்காங்கன்றீங்க. இல்லை, சென்டிமெண்ட் ஒன்று. இன்றைக்கி வெளிநாட்டவர் எப்படி நம்ம கோயிலுடைய அந்த ஆன்டிக்கு அந்த ஆர்கிடெக்டை பார்க்குறானோ அதே மாதிரி இந்த ஐடலை அவன் பார்க்குறான். புரியுது. எவ்வளோ விலை கொடுத்துனாலும் அதை வாங்குறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். சார் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து அந்த குந்தவை கேரக்டர், ஓகே, த்ரிஷா அவங்க நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் அந்த ரியல் குந்தவை எப்படி இருந்தாங்க அப்படின்றனுடைய அந்த ஃபோட்டோ அந்த அந்த ராஜராஜ சோழர் காலத்தில் உள்ள அந்த குந்தவையினுடைய வரைந்த ஃபோட்டோ அது வந்து சூப்பர். அந்த ஃபோட்டோ வந்து இன்னைக்கு ஒரு ஆஸ்திரேலியன் மியூசியத்தில் இருக்குது. அது எப்படி போச்சு? அது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைந்தது தான். அவங்க நேராக அவங்க அந்த காலத்தில் வரைந்து வைத்த அந்த புகைப்படம் இன்னும் அது ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சா எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் இது. ஆமாம். இது இப்போ குந்தவைன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை காமிச்சாங்க. இந்த ஃபோட்டோ வந்து இவங்க பேர் வந்து குந்தவை. ஓகே, இந்த மாதிரி விஷயம் வந்து களவாடுறப்போ தமிழோட கலாச்சாரத்தை வந்து ஒடுக்குற மாதிரிலாம் இருக்குது. அதுதான் உண்மை. ஓகே, அதுதான் உண்மை சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த உற்சவர் மூலவர்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய உற்சவரெல்லாம் வந்து இவங்க இந்த பிளான் பண்ணி இங்கே இருக்கிறவங்களாம் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இவங்களுக்கு வந்து இந்த திருடிட்டு போனாலும் இப்போ எவ்வளோ செக்யூரிட்டி நம்ம கோயில்களுக்கு இவ்வளோ ஆன்டிக் உள்ளே இருக்குன்னு சொல்கிறோம், எவ்வளோ செக்யூரிட்டிஸ் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியில் வந்து எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போடணும் இல்லையா? ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே விலை மதிக்க முடிய ஒரு பேங்குக்கு எவ்வளோ செக்யூரிட்டி போடுறீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் செக்யூரிட்டி போடணும். ஸோ அப்படிலாம் இருக்குதா? இன்றைக்கி கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து பழனி கோயிலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, போகர் செஞ்ச சிலைன்ட்டு. அதோட சிறப்பம்சம் அப்படின்னா சார் அது வந்து உண்மையாக இருக்கா இல்லை இப்போ போலியானதா சிலையா சார்? அது இல்லை சார், அது பழனியில் இன்னைக்கு இருக்கிறது வந்து 100% அது வந்து ஒரிஜினல் தான். அவர் போகர் செய்தது தான். நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அதாவது வரலாறுன்னு சொல்லும்போது இது வந்து இதெல்லாம் வந்து கிமுல போகுது. ஸோ அப்போ அந்த என்ன சொல்கிறாங்கன்னா போகர் அவங்க இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. 2 சிலைகள் செய்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 1 பழனியில் இருக்குன்றாங்க. அது வந்து நவபாசானத்தில் அதை கட்டி அந்த சிலையை செய்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காலகாலமாக நம்ம வந்து பழனி கோயிலுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இது என்னென்னா அந்த மருத்துவ குணம் வந்து இந்த போகர் சிலையில் இருக்குது. அந்த நவபாசனத்தை வந்து அதை கம்பைன் பண்ணி பண்ணதுனால அதை ஒரே மாலிகுலர் ஸ்ட்ரக்சராக அதை கம்பைன் பண்ணி பண்ணதுனால அந்த விஷம் முறியடிக்கப்பட்டு அது ஒரு மருத்துவ குணம் மிகுந்ததாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி என்ன மருத்துவ குணத்தை சரி இல்லை சொல்கிறாங்க. இப்போ அந்த அபிஷேக பால்லாம் நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்குதுன்றாங்க. ஈவன் ஒரு கேன்சரை கூட குணப்படுத்துதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பழனியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சித்த வைத்தியசாலைகள்லாம் உண்டு. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 70s 50s 60s இப்போல்லாம் என்ன பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து அந்த சிலையை சுரண்டி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அது அவங்க பணம் வாங்கிட்டு அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யார் செஞ்சுருப்பாங்க? ஒரு சில குருமார்கள் பூஜை பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு சிலர், எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, இந்த சிலை வந்து அபிஷேகத்துக்கு உகந்தது இல்லை, வீக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாப் பண்ண உடனே புதுசாக ஒரு சிலையை நம்ம செய்யணும் இதே மாதிரியே
அதுக்கு பேர் வந்து அபிஷேக மூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவர் சிலையை செய்கிறாங்க. ஸோ அந்த சிலையை எடுத்து இந்த முருகன் போகர் சிலைக்கு முன்னாடி வச்சு இதுதான் வந்து முருகர் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து சாமி கும்பிட வைக்கிறாங்க. மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இது அந்த முருகர் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஈஸியாக உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சோன்னே சர்ச்சைகள் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஒரிஜினலாக தூக்கிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையெல்லாம் அன்றைய தேதி காலகட்டத்துக்கு வந்தது. பழனி கோயிலோட சிறப்பே அது வந்து திருடுற மாதிரில இருக்குது இந்த செயல். உண்மை சார். இது வந்து என்ன பண்ணணும்னா சார், இந்த மக்களுக்கு தெரியணும். இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியணும், அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு தெரியணும். இது வந்து நம்மளுடைய கலாச்சார பொக்கிஷம். ஓகே, இது நம்ம பாதுகாக்கணும். இப்படி ஒரு சிறப்பு அம்சம் நம்ம தமிழக மண்ணில் இருக்குது அப்படின்றது. ஏன்னா அந்த அபிஷேக பாலை நம்ம குடித்தோம்னாலே நமக்கு கேன்சருக்கெல்லாம் ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. அப்போ வழிபாடு செய்யும் பொழுது இப்போ ரொம்ப நீங்கள் ஆன்மீகமாக இறங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய அதிபர் தான் முருகன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மருத்துவத்தினுடைய ஒரு விஷயந்தான் செவ்வாயின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குணமெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற ரீதியிலையும் அவங்க வந்து பார்க்குறது உண்டு. அப்போ என்னென்னா இந்த செய்த அந்த அலங்கார மூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அபிஷேக மூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிலையிலையும் சிலை செய்ததில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க பொன்மாணிக்கவேல் சார். ஓகே. என்னன்னா அதில் வந்து குறிப்பிட்ட அளவு தங்கம் அதில் இல்லை. அதில் எவ்வளோ தங்கம் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு தங்கம் இல்லை அப்படின்றத அவங்க வந்து ஐஐடி இன்ஜினியர்ஸை வச்சு செக் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. என்னதான் வந்து ஒரு சிலை செய்யணும்னா கூட அதுக்கான குவான்டிட்டியான அந்த கோல்டு எல்லாமே கம்போசிஷன் கரெக்டாக கம்போசிஷன் கரெக்ட் சார். நீங்கள் கம்போசிஷன் வந்து அதில் 200 கிராம் 200 கிலோ இருக்குன்னு சொன்னால் அதில் 200 கிலோ இருக்கணும். பட் இவங்க சார் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 8 கிலோ கூட இல்லை அப்படின்றாங்க. ஸோ 200 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது? ஸோ அப்படின்னு சொல்ல அந்த அந்த உடனடியாக இமீடியட்டாக அதுக்காக தான் சபதி முத்தையாவை அரெஸ்ட் பண்ணோம். இன்னொரு எண்ணில் பார்த்தீங்கன்னா சபதி முத்தையா வந்து ஒரு பாரத ரத்னா வாங்கியிருக்கிறார். ஸோ பாரத ரத்னா இல்லை, ஏதோ ஒரு உயரிய ஒரு விருது வாங்கியிருக்கிறார். அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்றைய தேதியில் வந்து அறநிலையத்துறையினுடைய ஜாயின்ட் கமிஷனராக இருந்த கவிதான்றவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி எல்லாம் அவங்கள வந்து பண்ணால் மேலேருந்து உத்தரவு வருது, பொன்மாணிக்கவேல் அவர்களை இந்த பழனியினுடைய இந்த சிலை குற்றம் குறித்து விசாரிப்பதிலிருந்து விடுவிக்கின்றோம். நீங்கள் ஐடல் நீங்கள் மட்டும் பாருங்கள், இதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்லி அவரை விடுவிச்சு. பெரிய அரசியல் இருக்கலாம், கண்டிப்பாக அரசியல் இருக்குது. நீங்கள் அப்புறம் பின்னாடி தேடி பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் யார் இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ யார் பண்ணாலும் சரி தான், ஏஆர்பி யார் பண்ணாலும் சரி தான், அது தப்பு தான். அது கண்டிப்பாக ஒரு சிலையோட சிறப்பு, அப்புறம் அறநிலைத்துறையில் என்னென்ன முறைகேடு நடக்குது, அப்புறம் பழனி கோயிலோட சிறப்பு பற்றிலாம் நம்ம நிறைய பேசணும் இந்த எபிசோடில். அடுத்த எபிசோடில் தமிழ்நாடோட சிறப்பு பற்றி என்னென்ன இருக்குன்றத இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். கண்டிப்பாக. வணக்கம். தேங்க்யூ.